எசேக்கியேல் முதல் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. இந்த வசனத்துல 3 விதமான வெளிச்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று அக்கினி தழல், ஒரு தீயினால் ஏற்படுகிற ஒரு வெளிச்சம். இன்னொன்று தீவர்த்திகளின் தோற்றம், ஒரு விளக்குல இருக்கிற ஒரு திரி அல்லது ஒரு தீவட்டி, வெளிச்சத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம். இது ஒரு பிரகாசம். இன்னொரு பிரகாசம் மின்னலை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மின்னல் புறப்பட்டது. இப்ப தேவனுடைய மகிமையை பற்றிய ஒரு விவரம், ஒரு நுட்பமான ஒரு வர்ணனை, பல ஓமானங்கள் இந்த 1வது அதிகாரத்திலே மண்டி கிடக்கிறது. இதுல பலவிதமான வெளிச்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரே விதமான வெளிச்சம் அல்ல. அக்கினி என்பது அது ரொம்ப இயற்கையாக வரக்கூடிய ஒரு வெளிச்சம். அக்கினியை உண்டு பண்ணுவது ரொம்ப சுலபம். அது ரொம்ப சுலபமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். தீவர்த்தி என்பது அது நாம் கொஞ்சம் அதற்கு பிரயாசப்பட வேண்டும். அது பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அல்லது அந்த தீவர்த்தி மெழுகுவர்த்தி மாதிரி தான். இப்போ நம்ம மெழுகுவர்த்தி என்று சொல்கிறோமே, அதனுடைய ஒரு பழைய வெர்ஷன் தான் தீவர்த்தி. அதுக்கு ஒரு கருவியோ ஒரு பொருளோ வேண்டும், அதுக்கு செலவு பண்ண வேண்டும். அதுவும் ஒரு எளிமையான விஷயம்தான், நம்முடைய கைக்கு எட்டுகிற விஷயம். அக்கினி, தீவர்த்தி எல்லாம் கைக்கு எட்டுகிற விஷயம். ஆனால் மின்னல் அப்படி இல்லை. அதை நாம் உருவாக்க முடியாது. ஒரு அக்கினியை உருவாக்கி விடலாம், ஒரு தீவர்த்தியை உருவாக்கி விடலாம், ஒரு மின்னலை நாம் உருவாக்க முடியாது. அது நம் கைக்கு எட்டுகிற விஷயம் அல்ல. மகிமையிலேயே பல நிலைகள் இருக்கிறது. நாம் ஜெபித்து அல்லது நாம் துதித்து ஆராதித்து வசனத்தை பேசி அதனால் நாம் ஒன்றை செய்து அதனால் வரக்கூடிய மகிமை. இன்னொன்று, அக்கினி என்பதை தானா கூட அக்கினி பற்றி எரிவது உண்டு. ஒண்ணுமே செய்யாம தானா, நாம் ஒண்ணுமே செய்யாம தானா வருகிறத மகிமையை கூட சொல்லலாம். இன்னொரு மகிமை, நாம பிரயாசம் எடுத்து அதற்காக ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி ஏதோ ஒரு வடிவத்தை, பழைய காலத்துல தீவட்டி, அப்படி ஒன்றை வாங்கி அல்லது உருவாக்கி அதை அதிலே தீக்கொளுத்தி ஒரு விளக்கு போன்ற ஒரு காரியம். அது கொஞ்சம் பிரயாசப்பட்டு சில காரியங்களை நாம் செய்து அதனால் வரக்கூடிய மகிமை. ஆராதனையோ துதியோ ஜெபமோ அதனால் வரக்கூடிய மகிமை. ஆனால் மின்னல் அப்படி இல்லை. மின்னலை வர வைக்க நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மேல இருந்து தான் வரணும். அது கை கெட்டுகிற ஒரு அக்கினியோ தீவர்த்தியோ கை கெட்டுகிற தூரத்தில் இருக்கிறது. ஆனால் மின்னல் கை கெட்டாத தூரத்தில் இருக்கிறது. அது தானாக வரக்கூடியது. அதான் மகிமையில பல விதங்கள் இருக்கிறது, பல நிலைகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 22ஆம் வசனத்துல ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. வஜ்ர பிரகாசம், வஜ்ரக்கல். அது ஒரு விலையேறப்பெற்ற கல். வைரக்கல் மாதிரி, ரத்தனம் மாதிரி, மாணிக்க மாதிரி. வஜ்ரமும் ஒரு விதமான விலையேறப்பெற்ற கல், அதனுடைய பிரகாசம். இது கைக்கு எட்டுகிற விஷயம்தான். வஜ்ர கல்லை நானே பார்த்ததில்லை. வஜ்ரம்னு ஒரு பொருள் இருக்கு, அது வேற. அது ஒரு பசை போன்ற ஒரு பொருள்.
அதை பசையாக பயன்படுத்துவார்கள். அது வேற. வஜ்ரம் வேற. வஜ்ர கல் ஒன்று இருக்கு. அது ரத்தன மாதிரி, மாணிக்க மாதிரி, மரகத மாதிரி விலையேற பெற்ற ஒரு கல். அந்த கல்லை நானே பார்த்ததில்ல. ஏனென்றால் அது அபூர்வமானது, அது விலையேற பெற்றது. அபூர்வமான அதிகமான கிரயத்தை கேட்கிற மகிமையும் இருக்கிறது. மகிமையிலே வித்தியாசம் உண்டு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் மகிமையை பற்றி வேறொரு சூழ்நிலையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் 41 வசனம். சூரியனுடைய மகிமையும் வேற, சந்திரனுடைய மகிமையும் வேற, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேற. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. சூரியனுடைய பிரகாசம் அது வேற, அதனுடைய அளவு வேற. சந்திரனுடைய பிரகாசம் அது ஒரு குறைந்த பிரகாசம், குளுமையான பிரகாசம். நட்சத்திரங்களுடைய பிரகாசம் அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது. அந்த ஒரு நட்சத்திரத்தை போல இன்னொரு நட்சத்திரம் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தை விட இன்னொரு நட்சத்திரம் வித்தியாசப்படும். ஒளி வித்தியாசப்படும், பிரகாசம் வித்தியாசப்படும். அதுபோலதான் தேவனுடைய மகிமைன்றது அது ஒரே மாதிரி, ஒரே விதம், ஒரே நிலைன்னு சொல்லிட முடியாது. 28 வசனத்துல மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. வானவில்லினுடைய ஒரு பிரகாசம். வானவில் ஒன்றும் பெரிய வெளிச்சத்தை கொடுக்காது. அது ஒரு அலங்கார விளக்கு மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்காது. இந்த மாதிரி விதவிதமான பிரகாசங்கள். மகிமைனாலே அதுல பிரகாசம் இருக்கு, ஒளி இருக்கு. இந்த ஒளியிலேயே விதவிதமான ஒளி, வெவ்வேறு விதமான நிலைகள் ஒளியிலேயே. இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி தழல், தீவர்த்தி, மின்னல், வஜ்ர கல்லின் பிரகாசம், வானவில்லின் பிரகாசம், துலக்கப்பட்ட வெண்கலத்தினுடைய பிரகாசம். 7 வசனத்துல வெண்கலம் ரொம்ப ஒன்றும் பிரகாசிக்காது, கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஆனா அந்த வெண்கலத்தை தூக்கி உலைக்களத்துல போட்டா, நெருப்புல போட்டா அந்த வெண்கலம் பிரகாசிக்கும். இந்த துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. ஒரு மினுமினுப்பு. இந்த மாதிரி வெண்கலத்தையும் வஜ்ரக்கல்லையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. வெண்கலத்தை சுலபமா வாங்கிடலாம். அதனுடைய கிரயம், விலைக்கிரயம் மிகவும் குறைவு. வஜ்ரக்கல் என்பது ஒரு வைரம் மாதிரி, ஒரு ரத்தனம் மாதிரி. நிறைய விலை தேவை, அபூர்வம். அது வெண்கலத்தை நான் பார்த்துருக்கிறேன், நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனா வஜ்ரக்கல்ல நான் பார்த்ததில்ல. இந்த செய்தியை கேட்கிற யாருமே ஒருவேளை வைரத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, முத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா வஜ்ரக்கல்லை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. இது அபூர்வமானது, விலையேற பெற்றது. அதனால மகிமையிலும் இதுபோல விதவிதமான மகிமை நிலைகள் உண்டு, மகிமை வகைகள் உண்டு. ஆகவே இது இப்படிதான் சொல்ல முடியாது. இல்ல அது அக்கினி மாதிரி தான் இருக்கும், இன்னும் ஒருத்தர் அதை பிடிவாதமா சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்ல மின்னலை போலதான் மகிமை இருக்கும், இல்ல வானவில்லை போலதான் இருக்கும் என்று அவருடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு இப்படித்தான் இருக்கும் என்று நாம் வாதிட்டு கொண்டிருக்க முடியாது. பல விதங்களிலே, பல வகைகளிலே, பல நிலைகளிலே தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். ஆமென்.